ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து டபிள்யூ பேட்டர்னை பார்க்கலாம். அதனுடைய பவர் என்ன, அது எப்படி ட்ரேட் பண்ணலாம் எல்லாத்தையும். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸு. நம்ம நிஃப்டியில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தது, ஆர்பிஎல் பேடிஎம்ல எல்லாத்துலேயும் ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் அந்த பேட்டர்னை பற்றி நம்ம இந்த வீக்கில் பார்க்கலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. டபிள்யூ பேட்டர்ன் நல்ல டபுள் பாட்டம், ரெண்டு பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுனால இது டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாங்க. இது அதனுடைய டெஃபினேஷன்ஸ், இதை நீங்கள் படிச்சுங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் டபிள்யூ பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது, மேலே போகுது, மறுபடியும் கீழே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த சப்போர்ட்லேயே மறுபடியும் எடுக்குது. அடுத்தது இங்கே இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் பண்ணுது. இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணலாம் டபிள்யூ பேட்டர்ன். ஒன்று டபிள்யூ பேட்டர்ன் சப்போர்ட் ட்ரேட், டபுள் பாட்டம் ட்ரேடு. இந்த இடத்துல ட்ரேடு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு டபிள்யூடைய இந்த உள்ளே வர இது. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் இது வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த உடைய டார்கெட்டே மறுபடியும் நமக்கு இவ்வளோ கிடைக்கும். மீன்ஸு இங்கேருந்து எடுத்தால் இவ்வளோ வரைக்கும் டார்கெட்டு கிடைக்கும். டபிள்யூ பேட்டர்ன் எல்லா ட்ரேடும் வந்து பிரேக் அவுட்டும் ஆகணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து இங்கே கிடைக்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட். இங்கே பிரேக் ஆச்சுன்னா மேலே போகலாம். இப்போ இங்கே பாருங்க, ப்ளூ பிரிண்ட் மந்த்லி சார்ட்டில் வந்து டபிள்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையும் எக்ஸாக்டாக அப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பட் வந்து இங்கே பாருங்க ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து டபிள்யூ பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அலர்ட் கேண்டல், க்ரீன் கேண்டல் எங்கே வருதோ அதுதான், அதுக்கு மேலே தான் நமக்கு என்ட்ரி. இதுக்கு மேலே என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இதனுடைய லோ, இது மொத்தத்துடைய லோ, இல்லை இந்த லோ. இப்படி வச்சா நீங்கள் வந்து மந்த்லியில் டபிள்யூ பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய மூவ் வந்து நிறைய இருக்கும் பாருங்கள். இந்த இதுவே வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. 1350. நீங்கள் என்ட்ரி ஆகிற இடம் 1650 ஆர் 700 கூட வச்சுங்க. உங்கள் இது வந்து டபுளாக கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே உள்ள டார்கெட்டு அச்சீவ் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ சிம்பிளான பேட்டர்ன், நம்ம வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் சின்ன ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப மினிட்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மந்த்லி பேங்க் ஆஃப் பரோடா மந்த்லி சார்ட் எவ்வளோ மூவ் கிடச்சிருக்கு பாருங்கள். கோக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து டபிள்யூ பேட்டர்னில் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் இது தீபாவளி பிக்சல் கொடுத்தது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது, டபுள் பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த இந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு. எல்லாமே மேலே போகணும்னு அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் அச்சீவ் பண்ணலாம். இண்டஸ் டவர்ஸ் இது வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கு. டபுள் டாப்பில், சாரி டபுள் பாட்டமில் வந்து இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், ஸ்பின்னிங் டாப். இது வால்யூம் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், நிறைய வால்யூம் இருக்கும். ஸ்பின்னிங் டாப் கேண்டில், ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே என்ன, ஸ்பின்னிங் டாப் வித் ஹை வால்யூம் வந்து 5 ஸ்டார் செட்டப். அது மட்டுமே, அந்த கேண்டில் மட்டுமே கூட வந்து டபுள் பாட்டம் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் இப்போ அச்சீவ் பண்ணுது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதனுடைய மூவ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து இண்டஸ் டவர் மந்த்லியில். ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். அதனுடைய மூவ் பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சிக்னேச்சர் குளோபல் மந்த்லி சார்ட்ல இப்போ இது வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எங்கே வைக்கணும், இங்கே. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இதனுடைய இங்கே எவ்வளோ இருக்கும், சேம் இது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை இது வரைக்கும் வந்து அடுத்த டார்கெட் கிடைக்கலாம். பிர்லா சாஃப்ட்வேர் வீக்லி சார்ட்டில், பிர்லா சாஃப்ட்வேர் எதுக்கு நான் வந்து அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, ப்ளஸ் இது வந்து ஒரு வேல்யூ பையில் இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு டாப்பு,
சாரி, இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு அச்சீவ் பண்ணிடுச்சு. இதை பிரேக் பண்ணா இன்னும் மேல மேல இதனோட டார்கெட் போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டம். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. அச்சீவ் பண்ணிட்டு அடுத்து பிரேக் அவுட் ஆச்சு, ஆனால் வந்து சஸ்டெயின் ஆகாமல் சைட்வேஸ்ல போயிடுச்சு. வீக்லி சார்ட் இதெல்லாம். பவர் ஃபினான்ஸ் வீக்லி சார்ட் பாரு, பயங்கரமான சப்போர்ட் எடுத்துச்சு இந்த இடத்துல. மூவ், பெரிய மூவ் போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப் மூவ். அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வீக்லி சார்ட். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. சாரி, கேப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டெய்லி சார்ட் டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இங்க வந்து இது வந்து பிரேக் அவுட். சரி, இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, பேட்டர்னுடைய பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த கிரீன் கேண்டலுக்கு மேலே பை, அந்த கிரீன் கேண்டலுக்கு லோ வந்து ஸ்டாப் லாஸ். பிரேக் அவுட் ட்ரேட்ல, சப்போர்ட் ட்ரேட்ல இந்த கிரீன் கேண்டலுக்கு மேலே பை, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஆர்பிஎல் பேங்க் டெய்லியில் இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். டபுள் பாட்டமு, இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட்டுன்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் இந்த டபுள் பாட்டம் வந்து கூட இண்டிகேட்டர்ஸோ வாலட்டிலிட்டி மொமெண்டம் இண்டிகேட்டரோட ஜாயின் பண்ணால் இன்னும் பக்காவாக இருக்கும். எப்படின்னா, இது வந்து ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மாக அந்த ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இது வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்பிஎல் பேங்க். சரிங்களா. இது வந்து அடுத்த டார்கெட் வந்து இவ்வளோ வரைக்கும் போகலாம். இந்த டபிள்யூ பேட்டர்னுடைய இது வந்து இந்த இந்த முன்னாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அடுத்த டார்கெட் நமக்கு கிடைக்கும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் வந்துருக்கு பாருங்க. இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம் பிரேக் பண்ணிச்சு. அடுத்த மூவ், இது ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு நக்கட்ஸ் தான். ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது லோயர் டைமில் அப்படின்னா, அது வந்து பெரிய ரிவர்சலுக்கான டைமாக இருக்கலாம். ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட் எடுக்கணும், பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடு, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் நீங்கள் வந்து நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல செலக்டிவான ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வந்து வாங்குனீங்கன்னா இன்னும் நல்லா மேலே போகும். இந்த இடத்துலையும் அப்படி தான் அப்படின்னா இருந்துச்சு. கோல்டன் ரேஷியோ சப்போர்ட்லேருந்து இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இது வந்து டபுள் பாட்டமாக சப்போர்ட் எடுக்குன்னு. நமக்கு வந்து இந்த டார்கெட்டே ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அச்சீவ் பண்ணிடுச்சு. இந்த அச்சீவ் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கோ மற்ற இதெல்லாம் வந்து நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணலாம் அவசியம் இல்லை. நிஃப்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா நீங்கள் நிஃப்டிலையும் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லையும் பிரேக் அவுட்டில் வந்து பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்கும். இது மேலே பிரேக் பண்ணதா என்னான்னு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சிம்பிளான பேட்டர்ன் இந்த டபிள்யூ பேட்டர்ன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். வேறு என்ன உங்களுக்கு பேட்டர்ன்ஸு, வேறு என்ன கண்டென்ட் உங்களுக்கு வீடியோவாக வேணும் டெக்னிக்கல் அனலைசிஸில் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். வாரம் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ ப்ளஸ்ஸு வீக்கெண்டில் வீக்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோ போடும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் படிக்கிறீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்க, அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அந்த பேட்டர்ன்ஸு எந்த ஸ்டாக்கில் லைவாக வருது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போடுறேன். 1 வீக்குக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸாவது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன்.